இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு லேடி கார்ல ஏறப்போன தன்னோட பொண்ணு காலை புடிச்சு என்னையும் உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தன்னோட அம்மாவையே காலால எட்டி உதைச்சு அங்கிட்டு போ பிச்சைக்கார நாயேன்னு சொல்கிறாள். அப்போ இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த லேடிய தூக்கி விட்டுட்டு, ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, பெரியவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா, ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாள். அப்போ இந்த பொண்ணு வேண்டா வெறுப்பா மூஞ்சிய திருப்பிக்கிட்டு சாரின்னு சொல்றாள். அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல ஏறணும்னு இந்த லேடி கார்ல இருக்க இந்த ஆளை பார்த்து, இவ கூட நீங்க இருக்காதீங்க, உங்களை இவ ஏமாத்திடுவா, துரோகம் பண்ணிடுவா, உங்களை விட்டுட்டு போயிருவா, இவளை நீங்க இப்பவே விலக்கி வச்சிருங்கன்னு சொல்றாங்க. என்ன விட்டுட்டு போயிட்டியே, நீ நல்லா இருப்பியான்னு பொண்ணை பார்த்து சாபம் விட்டுகிட்டே போறாங்க. இந்த ஆளு தன்னோட மனைவி கிட்ட, இது யாருன்னு உனக்கு தெரியுமா, அவங்க ஏன் உன்னை பார்த்து இப்படி பேசிட்டு போறாங்க, உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, நான் ஒரு அனாதைன்னு தானே நீ என் கிட்ட சொன்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த ஆளோட மனைவி, அவங்க யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல, நீங்க வண்டி எடுங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்றாள். அப்பவே இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருது. உடனே போலியா போன் போட்டு, சார் என்ன சார் அவசர மீட்டிங்கா, உடனே வந்துடணுமான்னு சொல்லிட்டு தன்னோட வைஃப் கிட்ட, எனக்கு ஆபீஸ்ல அவசரமான மீட்டிங் இருக்கு, நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துட்டேன்னு சொல்றாரு. மனைவி போனதுக்கு அப்புறம் இந்த ஆளு இந்த லேடி கிட்ட போய், நீங்க யாரு, உங்களுக்கும் என்னோட மனைவிக்கும் என்ன சம்பந்தம், நீங்க ஏன் அப்படி பேசிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறான். அப்போ இந்த லேடி, அந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான், அவளை நிறைய கடன் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். இந்த லேடி தினமும் தன்னோட பொண்ணுக்கு போன் போட்டு, என்னப்பா பண்ற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி அடிக்கடி பண்ணவும் அது இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்களை நம்ம கூட வச்சிருந்தா நம்ம கடைசி வரை ஏழையாக தான் வாழணும்னு நினைச்சிருக்கா. அதனால கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தன்னோட அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு வந்து இந்த பணக்கார பையனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்க கூட போகாம சுயநலமா இருந்திருக்கா. வீட்டுக்கு வாடகை கட்டாததுனால வீட்டு ஓனர் இந்த லேடிய வெளியே துரத்தி விட்டு இருக்காரு. இந்த உண்மையெல்லாம் இந்த ஆளு கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆளு இந்த லேடிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த லேடிய பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா. பிச்சைக்காரிய ஏன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறாள். அப்ப இந்த ஆளு கோவமாகி தன்னோட மனைவிய கன்னத்துல அரைஞ்சு, உன்னை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சிருக்காங்க, அவங்கள போய் நடுத்தருவுல விட்டுட்டு வரதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, இனிமே இவங்க இந்த வீட்டுல தான் இருப்பாங்க, அவங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளோட மனைவி, என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமே இவங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன், இவங்க என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி தன்னோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான். இவர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க.